விஜய் வந்து எவ்வளோ சொல்லி வந்து காவேரி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. காவேரி விடாப்படியா வந்து நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவிய குடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதனால விஜய் வந்து கவலைப்பட்டு பயங்கரமா கதறி அழறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல இந்த பிரிவ. அடுத்து வந்து தாத்தா எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அவரால தாங்க முடியல. அதனால விஜய் வந்து காவேரி ஞாபகமாவே இருக்காரு. அவரால எதுலயுமே கவனம் செலுத்த முடியல. வேலைக்கும் போக முடியல. எந்த கவனமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதனால விஜயோட நிலைமைய நினைச்சு தாத்தா வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. "இங்க பாரு விஜய், உன்னால காவேரி இல்லாம இருக்க முடியல. அது நல்லாவே எங்களுக்கும் புரியுது. ஆனா காவேரி எங்க போயிட்டா? இங்க இருக்க கொடைக்கானல் தானே போயிருக்கா. அதனால நீ போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, தாத்தா இல்ல தாத்தா, நான் போனா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இங்க பாருப்பா, பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக ஒதுங்கி இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தான் நீ ஒதுங்கி இருக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க? நீ உன்னால முடியுதா சொல்லு? அதனால போயிட்டு காவேரியை பாரு. காவேரி கிட்ட தொடர்ந்து வந்து நீ எல்லா விஷயத்தையும் சொன்னா தான்ப்பா அவ புரிஞ்சுப்பா. நீ இப்படியே ஒதுங்கி நின்னா அவ புரிஞ்சுக்கவே மாட்டா. கடைசி வரைக்கும் அவ வரவும் மாட்டா. அவ வரணும், உன் கூட வாழணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு? தாத்தா இருக்கு தாத்தா. காவேரி இல்லாம எப்படி தாத்தா நானு தெரியுதுல்ல. காவேரி இல்லாம உன்னால இருக்க முடியலல்ல. அப்போ காவேரி தேடி நீ தான்ப்பா போணும். அவ வருவா, அவ புரிஞ்சுப்பா, அவ உன் கூட வாழுவா அப்படிலாம் யோசிச்சுனா வேலைக்கே ஆவாது. ஏன்னா காவேரி புரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பா வந்திருப்பா. இப்போ வரைக்கும் உன்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கவ எப்படிப்பா வருவா? நீயே சொல்லு. எவ்வளோ பேர் வந்து எதிர்த்தாலும் ஒரு பொண்ணு வந்து புருஷன் தான் வேணும்னு நிக்கிறான்னா, அந்த புருஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் தீர்மானிக்க முடியும். அந்த பொண்ணு தீர்மானிச்சா தான் வர முடியும். இப்ப காவேரி தீர்மானிக்கணும்னா யார் கையில இருக்கு? அது உன் கையில தான் இருக்கு. அந்த தீர்மானத்த நீ தான் காவேரிக்கு குடுக்கணும். அந்த நம்பிக்கைய குடுக்கணும். அவங்க வீட்ல யாருக்குமே உன் மேல நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி பிரச்சனை இல்ல. ஆனா காவேரிக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கணும் விஜய். அதனால காவேரிக்கு உன் மேல நம்பிக்கை வரணும்னா, நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. காவேரி தேடி போ. அவ என்ன சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, பேசினாலும் சரி, வாங்கிக்கோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பொண்டாட்டி பேசினா எவனும் வந்து ஒண்ணும் ஆக முடியாது. நீ என்னதான் வந்து பொண்டாட்டி உன்ன திட்டினாலும், செஞ்சாலும் அவளோட அன்பை யாராலையும் குடுக்க முடியாது. புரியுதா உனக்கு? புரியுது தாத்தா. காவேரி என்ன பண்ணாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. நான் போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்க வந்து காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடயே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இதனால வந்து அவங்க அம்மா வந்து செமையா திட்டுறாங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. சும்மா எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நர்மதா வந்து அக்கா அப்படின்றாங்க. நர்மதா அப்படின்னோனே, நல்ல காலங்க்கா. எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இல்லன்னா நான் ஸ்கூல் போ வேண்டியது இருக்கும். அப்புறம் அங்க போ வேண்டியது இருக்கும்ல நானு. சரிடி. அக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா. அதுக்கு தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, மாமா ஊருக்கு வந்திருக்கா அக்கா அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைறாங்க. என்னடி சொல்ற? அப்படின்னோன, ஆமாக்கா, விஜய் மாமா ஊருக்கு வந்திருக்காரு. இந்த விஷயத்த அம்மா எதிர நான் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். அவர் ஏன்டி இங்க வந்தாரு? எல்லாம் ஒண்ணு பார்க்க தான்க்கா வந்தாரு. ப்ளீஸ்க்கா, யாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனையாயிடும். நீ மாமா போய் பார்த்துட்டு வாக்கா அப்படின்னோனே, அதெல்லாம் முடியாதுடி. நான் பார்க்க மாட்டேன். இங்க பாருக்கா, உனக்காக தானே மாமா வந்திருக்காரு. இப்ப எல்லாரும் பார்த்து மாமாவ திட்டி அனுப்பிச்சுடுவாங்கக்கா. உனக்கு மாமா பார்க்கணும்னு எண்ணம் இல்லையா? இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காருல்ல, ப்ளீஸ்க்கா அப்படின்னோனே, சரி ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போறாங்க. அங்க காவேரி வந்து விஜய பார்க்க போறாங்க. விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காரு. வந்து மாமா அப்படின்னோனே, ம் நர்மதா பார்த்து நர்மதா அப்படின்றாங்க. மாமா எல்லாருக்கும் கோவம் இருக்கு. ஆனா உங்க மேல எனக்கு மட்டும் கோவமே இல்ல மாமா அப்படின்றாங்க. அத கேட்டு நர்மதா, நீயாவது புரிஞ்சுக்கின, அது வரைக்கும் சந்தோஷம் மாமா. அப்படின்னோனே, சரி அக்கா நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து இங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. நம்ம காவேரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க. அத விஜய் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு உன் அக்காவும் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமா மாமா, அக்காவும் வந்திருக்கா. சரி எனக்கு புரியுது நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஏன் அக்கா என்கிட்ட வந்து பேச மாட்டாளா? இல்ல மாமா, அக்கா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அவங்க கிட்ட வந்து வாக்கு வாங்கியிருக்கு. அதனால பேச மாட்டா. அதனால நீங்க வந்து பார்த்துட்டு போயிடுங்க. அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எட்டி எட்டி பார்க்குறாரு. காவேரி தெரிய மாட்டேங்கிறா. சரிங்க மாமா, நானும் காவேரி அக்காவும் வெளியே போற மாரி போறோம். அப்ப நீங்க போய் பாருங்க. அக்கா கிட்ட பேசணுமா மாமா? ஆமா. ஆமாக்கு நர்மதா, நான் பேசணும் அப்படின்றாங்க. சரிங்க மாமா, நான் நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க அக்கா கிட்ட பேசுங்க. மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா உங்கள அப்படின்னோனே, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நர்மதா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கைய பிடிக்கிறாரு. சாரி மாமா, என்னால தானே நீங்களும் அக்காவும் பிரிஞ்சுட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எதுக்காக பிரிய போறோம்? நாங்க எப்பவுமே பிரிய மாட்டோம். நீ கவலைப்படாத அப்படின்னோனே, சந்தோஷம் தாங்க முடியல நர்மதாக்கு. உடனே ஓடி போறாங்க. இங்க வந்து என்னடி என்ன ஆச்சு? என்ன சொன்னாரு? அவரு இப்ப கிளம்புறாரா இல்லையா? அவர கிளம்ப சொல்ல சொன்னேன்ல நானு. உன்கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்னேன்க்கா. ஆனா அவரு கிளம்புற மாரி தெரியலக்கா அப்படின்னோனே, என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. என்ன நடக்க